ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50யோட ரிசல்ட்டு வந்த கம்பெனிஸாக பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு இடையில அது கொஞ்சம் நெருக்கிட்டோம்னால இப்போ நம்ம நெக்ஸ்ட் 50 சேர்த்து தொடுவோம். நெக்ஸ்ட் 50ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஸ். ஜியோ ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்ட் லைனில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர்னு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னால் வேல்யூஷன் ரொம்ப ஹையாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமாகுது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 70 இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. வேல்யூஷன் ஸ்கோர் 10.5 தான் இருக்குது. அதனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னாக்க ரொம்ப காசு கூட கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு அதோட அர்த்தமாகுது. மொமெண்டம் ஸ்கோர் 37.6. இதில் இது நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்டோ பிக்கப் ஆகலை. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் எதுவுமே கொடுக்கல. ஆனால் பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் காட்டிகிட்டு இருக்கிறான். இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே இது மாறுதலுக்கு உட்பட்டதோ அப்படின்னு நான் நம்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ தான் பிரிஞ்சு 3 குவார்ட்டர் ஆகிருக்கா, நான் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அதனால நம்ம நெக்ஸ்ட்டு இது வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்த குவார்ட்டரில் நமக்கு ஓரளவுக்கு எஸ்டிமேஷன் தெரிஞ்சிடும். பட் இதில் இருக்கக்கூடிய பிஇ ரேஷியோக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும்னு நம்ம தோணுது. இப்போ பிபி 9.4 இருக்குது. நான் அவங்க 200 அவன் என்ன பண்ணுறான், ஸ்டாண்டலோனுக்கு எடுத்தான்னா 38. ஸோ இப்போ அது 9.4ங்கிறது கரெக்டு. ஆனால் கன்சாலிடேட்டில் எடுத்தால் 219. ஸோ இப்போ இதை மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால கீ மெட்ரிக்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணுவோம், அடுத்த தடவை பார்ப்போம். இப்போ நான் கன்சாலிடேட் தான் எடுத்திருக்கிறேன். ஸ்டாண்டலோன்னாக்கா இதோட ஃபிகர் வேறு மாதிரி இருக்கும். அதனால நான் கன்சாலிடேட் தான் எடுத்திருக்கிறேன். கன்சாலிடேட் எடுக்கும்போது இவனோடது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோனில் 38.5 தான் காட்டுது. அதனால நான் கன்சாலிடேட் மாத்திரமே எடுத்துக்கிறேன். கன்சாலிடேட்டில் இதில் இருக்கக்கூடிய புக் வேல்யூ நம்ம போட்டு ஓரளவுக்கு ஏதோ ஒன்றும் இல்லாததுக்கு ஏதோ கொஞ்சமாவது நம்ம இதை யோசிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 642 அநேகமாக அப்போ ரிலையன்ஸோட இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் 1.15 போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இவன் டெக்னிக்கலாக நம்ம பெரிஷில் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் ப்ரமோட்டர்ஸ் அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 0.4 கீழே இறக்கி விட்டுருக்குறாங்க. டிஏஎஸ் 0.2 கீழே இறக்கி விட்டுருக்குறாங்க. அதனால் இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய புக் வேல்யூ அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இபிஎஸ்ஸை தூக்கி நம்ம ஃபார்முலாவில் போட்டோம். இதில் வரக்கூடியது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சமாக இருக்கக்கூடியது எங்கே ஸ்கோப் இருக்கோ அதை மாத்திரம் நம்ம பார்த்தா போதும். இப்போ இது நமக்கு ஓரளவுக்கு வேலிடாக இருக்கும். இந்த இது லேட்டஸ்ட்டு இது குவார்ட்டரோட வேல்யூஸ் ஓரளவுக்கு வேலிடாக இருக்கும். நான் ஆனுவல் எஸ்டிமேஷன் நான் 2.5 அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். அது அந்த 0.5லாம் வந்துச்சுன்னா அப்படிங்கிறதுக்காக 2.5ன்னு நான் போட்டுக்கிட்டேன். அதனால இதையும் நம்ம எடுத்துக்கலாம். புக் வேல்யூ 219, லோ 266 எடுத்துக்கிட்டேன். 266 எடுத்ததுக்கு காரணம் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறத ப்ரைஸை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபேர் வேல்யூ எதையுமே நம்ம நம்ப முடியாது. விட்டால் அது 1000க்கு மேலே காட்டிக்கிட்டே இருக்கும். அது வாட்டு காட்டிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், 376 மார்க் பண்ணுறோம். 332லேருந்து 332, 356, 376 மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த இதுக்குள்ளேயே இது வந்துடுறதுனால 295 அண்ட் 286ஐயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 312லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். 312 36லேருந்து 306லேருந்து நம்ம வரிசை எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் 395 அண்ட் 286 அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் 306 மாத்திரம் எடுத்துக்கல, ஏன்னா இதுக்கும் 10 ரூபா தான் இருக்கிறதுனால அதை எடுக்கல. இந்த 491 நான் அடிஷ்னலாக மார்க் பண்ணியிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபிபினாசி தான். கரெக்டாக நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு 2 ரூபா 3 ரூபா எரரில் நமக்கு அந்த 490 கிடைக்கும். 490 கிடைக்கும் நமக்கு. இதில் என்ன அது 423 468 அதான் 468 கிடைக்கும். 468ன்னு போட்டுக்கலாம்.
இது வந்து ஃபிபினாசி. இது ஃபிபினாசி. கண்டிப்பா இது வரும்லாம் நம்ம பேசல. பொதுவா வந்து இந்த மாரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்கலாம் ஐபிஓலாம் வந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கீழ இறங்கிட்டு ஏறும். இவன் வந்த உடனே ஏறி இருக்கிறான். இப்ப அப்படியே கீழ இறங்கிட்டு எவ்வளோ தூரம் இறங்குறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 286 உடைச்சுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா அடுத்த ஃபிகர் 2வது அடுத்த குவார்ட்டர்லயே நமக்கு ஓரளவுக்கு ஃபிகர் வந்து இது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்து வெயிட் அண்ட் வாட்ச் பார்த்துக்கலாம். பட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா உள்ள நுழைய மாட்டாங்க. ஏன்னா இதில வந்து ஒரு ஆம்பிக்விட்டி இருக்கு. நமக்கு வந்து எதுல பிரைஸ்ல வந்து ஒரு ஆம்பிக்விட்டி இருக்கிறதுனால, ஆம்பிக்விட்டி அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ ஈஸியா நுழைவாங்களாங்கிறது கஷ்டம். பட் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதோ அதில ட்ரேட் பண்ணிக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க!